ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஜெரண்ட் ஃப்ரேஸ். ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் பார்த்தீங்களா அந்த டெம்பரல் கிளாஸில், அதில் வரக்கூடிய ஒரு செக்மெண்ட் தான். ஏதோ டைட்டில் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு டைட்டில் வச்சுருக்கேன். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஏன்னா இது நம்ம நிறைய இடங்களில் சொல்ல முடியாமல் தவிச்ச ஒரு சில சென்டென்சஸ். சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ரைட். இதை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நம்ம மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நாம் டிலே இல்லாமல் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இடங்களில் நம்ம தமிழில் பேசும்பொழுது இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் சொல்லுவோம். எப்படின்னா, செய்யாமல், ஓகே, போகாமல், சொல்லாமல். இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதற்கூட இன்னொரு மெயின் கிளாஸ் ஆட் பண்ணுவோம். எப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை செய்யாமல் நீ இங்கே வராதே. ஓகே, இங்கே வராதே. அது அப்படியே அதை கீழே கொண்டு வந்துக்கலாம். அங்கே போகாமல் நீ இங்கே வராத, அவங்க சொல்லாமல் நீ இங்கே வராத. அப்போது சில சமயங்கள்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அந்த வேலையை செய்யாமல் இந்த வேலையை செய்யாத, அந்த இடத்துக்கு போகாமல் இந்த இடத்துக்கு வராத, அவங்ககிட்ட பேசாமல் எங்கிட்ட பேசாத. இந்த மாதிரி நிறைய இடங்கள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி சென்டென்சஸ் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு என்னடா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சில சமயங்களில் குழம்புவோம். வார்த்தைகள் கிடைக்காது, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸும் கிடைக்காது. ஆனால் அது ஈஸி தான். உங்களுக்கே தெரியாமல் அதை நீங்கள் ஒரு இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க இவ்வளோ நாள். ரைட். அதற்கான வார்த்தைகள் நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரே வார்த்தை தாங்க. என்னென்னா, வித்தவுட் அப்படிங்கிற வார்த்தை கூட ஒரு ஜெரண்ட் ஃப்ரேஸை போட்டு விட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஜெரண்ட் ஃப்ரேஸ்னால் என்ன? ஜெரண்ட் அப்படிங்கிறது ஐஎன்ஜி ஃபார்மில் வரக்கூடிய வார்த்தை. அதற்கடுத்து வரக்கூடிய எக்ஸ்ட்ரா வார்த்தைகள், அவ்வளோதான். எப்படி? இந்த வித்தவுட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து ஒரு ஜெரண்டு, அதற்கடுத்து சென்டென்ஸில் என்ன வார்த்தைகள் வேணுமோ அந்த வார்த்தைகளை நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். சரிங்களா? ரைட். இந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு முன்னாடி நாம் கண்டிப்பாக ஒரு மெயின் கிளாஸ் போட வேண்டும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு மெயின் கிளாஸ் போட்டிருக்கோமே தமிழ்லையே. ஓகே, பாருங்கள். அதை செய்யாமல் நீ இங்கே வராதே. ஓகே, அதை செய்யாமல் நீ இங்கே வராதே. நீ இங்கே வராதே அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் மெயின் கிளாஸை நம்ம முன்னாடி போட்டுக்கலாம் வழக்கம் போல். மீதி இருக்க அந்த பர்டிகுலர் ப்ரிப்போசிஷன், அதற்கடுத்து ஜெரண்ட். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஜெரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? நாம் அது ஒரு சென்டென்ஸ் சொல்கிறோமே, நீ அதை செய்யாமல் இங்கே வராதே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது எந்த ஆக்ஷனை பற்றி நாம் இங்கே பேசுகிறோமோ, எப்படி ஃபஸ்ட்டு இந்த நெகட்டிவ் டோனில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் என்ன ஆக்ஷன் வேர்டை பற்றி நம்ம பேசுகிறோமோ அந்த ஆக்ஷன் வேர்டை நாம் அதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஐஎன்ஜி ஃபார்மாக மாற்றி விட்டோம்னா வேலை முடிஞ்சுது. பாருங்களேன், செய்யாமல் இருக்கா, இதில் இருக்க அந்த ஆக்ஷன் வேர்டு என்ன? செய். அப்போது டூ, டூயிங், அவ்வளோதான். போகாமல், இதில் இருக்க ஆக்ஷன் வேர்டு என்ன? போ. அப்போது கோயிங். ஓகே, விசிட்டிங். இந்த மாதிரி எது வேணாலும் கொண்டு வந்துக்கலாம். சொல்லாமல், சொல் அப்படின்னா டெல்லு, அப்போது டெல்லிங். ஓகே, இல்லாட்டி இன்ஃபார்ம்னு சொன்னோம் அப்படின்னா இன்ஃபார்மிங். அப்போது இந்த மாதிரியான வார்த்தைகளைத்தான் நம்ம வித்தவுட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து போடணும். அதுவும் ஐஎன்ஜி ஃபார்ம் எப்படி வருது, எந்த வார்த்தையிலேருந்து வருது அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரி தான் என்ன பண்ணிக்கணும், ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இல்லாட்டி புரியாமல் போயிடும். ஈஸி தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நான் எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் டக்குன்னு முடிச்சுட்டு எனக்கு ஆன்சர் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் என்னால் இங்கே எழுத முடியும். ஓகே, யூ ஹாவ் டு டிரெக்ட் மீ. நீங்கள் தான் என்ன பண்ணணும், வழி நடத்தி கொண்டு போகணும். நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைவாகவே இங்கே ஆன்சர்ஸை நீங்கள் சொல்ல நான் எழுத போகிறேன். ஓகே, ரெடியா? பேப்பர், நோட் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. டக்குன்னு நீங்கள் எழுதுறீங்க, சொல்கிறீங்க, நான் எழுத போகிறேன். ஓகே, ரைட். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார்முலா பாருங்கள். ஒரு மெயின் கிளாஸ் வித்தவுட் ப்ளஸ் ஜெரண்ட் ஃப்ரேஸை நம்ம போட்டுருணும். சரிங்களா? இங்கே கவனிங்க, நாம் எந்த ஒரு சென்டென்ஸ் எழுதும் போதும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு எது மெயின் கிளாஸ் ஃபுல் மீனிங்கை கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ் எதுன்னு நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது, அவன் விளையாடச் சென்றான், சாவியை எடுக்காமல் வந்து விட்டேன். வந்து விட்டேன் அப்படின்னா நான் வந்து விட்டேனுங்கிறதான் ஷார்ட் எழுதியிருக்கும். அவர்கள் வருவார்கள், தேர்வு எழுதினோம்,
எழுதினோம் அப்படின்னா அதிலிருந்தே நவுன் எடுத்துக்கணும். எழுதினோம், செய்தோம்னு யாரை சொல்லுவோம்? நாம் அப்படிங்கிற நவுனை வச்சு தான் சொல்லுவோம். அப்போது நாங்கள் தேர்வு எழுதினோம், அவன் தூங்கி கொண்டு இருந்தான். அப்போ இதெல்லாமே முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியங்கள். இதைத்தான் நீங்கள் ஃபஸ்ட் எழுதிட்டு அதற்கடுத்து இந்த பர்டிகுலர் வித்தவுட் அப்படிங்கிற வார்த்தையும், அதற்கடுத்து என்ன ஆக்ஷனை நம்ம ஜெரண்டாக வச்சுருக்கோமோ அதை என்ன பண்ணணும், நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். 1 by 1 எழுதிடலாமா? ரெடியா? ரைட். இப்போ நான் எழுதுறதுக்கு முன்னாடியே எத்தனை பேர் ஆன்சர்ஸ் கரெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் காமெண்ட்டில் சொல்லணும். சரிங்களா? வாங்க. கதவை பூட்டாமல் அவன் விளையாடச் சென்றான். அவன் விளையாடச் சென்றான். கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ் அது. அதை எழுதிடுவோம். He went to play. He went to play. நம்மளோட ரூட் வேர்டு வித்தவுட் கதவை பூட்டாமல். அப்போ பூட்டுதல் அப்படிங்கிறதா இங்கே இருக்க அந்த பர்டிகுலர் வேர்பு. அதை எடுத்து ஐஎன்ஜி ஃபார்மில் போட்டால் முடிஞ்சு போச்சு. வித்தவுட் லாக்கிங் த டோர். முடிஞ்சது. பாருங்க. He went to play without locking the door. He went to play without locking the door. இந்த இடத்துல என்ன அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது அப்படின்னா, இந்த ஆக்ஷனையும் செஞ்சது ஒரே நபர். அதனால தான் நம்ம ஐஎன்ஜி ஃபார்மில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணுறோம். புரியுதுங்களா? 2 ஆக்ஷனை செஞ்சதும் ஒரே நபர். அப்படி இருக்கும்போது தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா ஐஎன்ஜி ஃபார்மாக போட முடியும், இல்லாட்டி வராது. நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோஸ்லேயே பார்த்தோம். அந்த ஆஃப்டர்லாம் படிக்கும்பொழுது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதே ஃபார்மெட்டு தான். 2 ஆக்ஷனையும் செய்யக்கூடிய நபர் ஒரே நபர் தான் அப்படின்னா வெறும் ஜெரண்ட் மட்டும் போட்டால் போதும். செகண்ட் வரக்கூடிய அந்த மெயின் கிளாஸில். ரைட். சாவியை எடுக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ ஹாவ் கம். நான் வந்துட்டேன். ஓகே, நான் வந்துட்டேன், நான் போயிட்டேன் அப்படின்லாம் சொல்லும் பொழுது ஹாவ் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு V3 போடுவோம். அந்த ஃபார்மெட்டு தான். ஐ ஹாவ் கம் வித்தவுட் சாவியை எடுக்காமல். எடு அப்படின்னா டேக்கு கூட ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டோம் அப்படின்னா ஜெரண்டாக மாறிடும். ஓகே, வித்தவுட் டேக்கிங் த கீ. ஓகே, சாவியை கொண்டு வராமல் வந்து விட்டேன் எப்படி சொல்லுவீங்க? சாவியை கொண்டு வராமல் வந்துட்டேன் எப்படி சொல்லலாம்? அந்த டேக்கிங் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் மாற்றினீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஐ ஹவ் கம் வித்தவுட் பிரிங்கிங் த கீ. ஐ ஹவ் கம் வித்தவுட் பிரிங்கிங் த கீ. சிம்பிள். வீட்டில் சொல்லாமல் அவர்கள் வருவார்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். டே அவங்கள வீட்டில் இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போது அவர்கள் வருவார்கள். ஓகே, தே வில் கம். இல்லாட்டி அரைவன் கூட போட்டுக்கலாம். ஓகே, வந்து சேருவார்கள் அப்படின்னா அரைவன் கூட போட்டுக்கலாம். சரிங்களா? பாருங்கள். தே வில் அரைவ் வித்தவுட் வீட்டில் சொல்லாமல் அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணாமல். வித்தவுட் இன்ஃபார்மிங் தயர் பேரண்ட்ஸ். ஓகே, கரெக்ட். இந்த சென்டென்ஸ் எழுதியிருக்கீங்களா? உங்கள் நோட்டில் இந்த சென்டென்ஸ் இருக்கா? இந்த சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க். இந்த சென்டென்ஸ் இருக்கணும். தே வில் கம் ஆர் எல்ஸ் தே வில் அரைவ் வித்தவுட் இன்ஃபார்மிங் தயர் பேரண்ட்ஸ். இருக்குதானே? வெரி குட். அந்த இன்ஃபார்மிங் அப்படிங்கிறதுக்கு பதிலாக டெல்லிங் அந்த மாதிரி போட்டிருந்தாலும் கரெக்டு தான். பட் இன்ஃபார்மிங் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். ரைட். பாருங்கள். தே வில் கம் வித்தவுட் இன்ஃபார்மிங் தயர் பேரண்ட்ஸ். வீட்டில் சொல்லாமல் வருவாங்க. இதெல்லாம் நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற வாக்கியங்கள் தான். இப்போவே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எல்லாத்தையும் மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கணும். ஆமாம், இது நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுறது, இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸ் ஸ்கெடியூல்குள்ளே இதெல்லாம் கொண்டு வந்துடணும். ஓகே, ரைட். நாங்கள் படிக்காமல் தேர்வு எழுதினோம். படிக்காமல். ஓகே, கம்ப்ளீட் சென்டென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன வேலை செய்யலையோ அந்த வேலையோட ஆக்ஷன் வேர்டும் தனியாக இருக்குது. நாங்கள் தேர்வு எழுதினோம். ஓகே, வி ரோட் தி எக்ஸாம். இல்லாட்டி டெஸ்ட் எது சொன்னாலும் கரெக்டு தான். வித்தவுட் படிக்காமல் ஸ்டடியிங். ஓகே, நம்மளாம் சொல்லுவேன், நான் ஸ்கூல் படிக்கும்போது படிக்காமல் எக்ஸாம் எழுதுவேன். ஐ ரோட் த டெஸ்ட் வித்தவுட் ஸ்டடியிங். அப்படியே காலத்துக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? ரைட். என்னை பார்க்காமல் அவன் தூங்கி கொண்டு இருந்தான். பாஸ்டில் இருக்குது, அதுவும் பாஸ்ட் கண்டினியூவஸ். அவன் தூங்கி கொண்டு இருந்தான். he was sleeping without seeing me. Okay, without seeing me. என்னை பார்க்காம அவன் தூங்கிட்டு இருந்தான். he was sleeping without seeing me. he was sleeping without
நோட்டீஸிங் மீ, ஏதோ ஒன்று அந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகளை மாற்றி 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 போட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களோட ஓன் சென்டென்ஸ் எழுதுங்க. ரைட்? சாப்பிடாமல் போனால், சாப்பிடாமல் போனால் ரொம்ப சிம்பிள். சாப்பிடாமல் அவள் போனாள். ஓகே, இங்கே எழுதுகிறேன். ஷீ லெஃப்ட் வித்தவுட் ஈட்டிங். ஒரு சிலர் வித்தவுட் ஹேவிங் ஃபுட்னு எழுதியிருப்பீங்க, கரெக்ட் தான். ஓகே, ஷி லெஃப்ட் வித்தவுட் ஹேவிங் ஃபுட், ஷி லெஃப்ட் வித்தவுட் ஈட்டிங் ஃபுட், எது எழுதினாலும் கரெக்டு தான். புரியுதுங்களா? எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஆனால் இந்த எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெரன் ஃப்ரேஸ் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் வர மாதிரி இருக்குது. பாருங்கள், அவள் தன் தவறை ஒப்புக்கொள்ளாமல் அவனிடம் மன்னிப்பு கேட்டாள். போன ஸ்லைடில் என்ன பார்த்தோம்? ஒப்புக்கொள்ளாமல், நிற்காமல், தெரியாமல், இந்த மாதிரி சிம்பிளான வார்த்தையை வச்சு முடிச்சிட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வார்த்தைகள் இருக்கிறது. ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? பாருங்கள், அவள் தன் தவறை ஒப்புக்கொள்ளாமல் அவனிடம் மன்னிப்பு கேட்டாள். இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவள் அவனிடம் மன்னிப்பு கேட்டாள் அப்படிங்கிறதான் சரியான வாக்கியம். எழுதிடலாமா? வாங்க. அவள் அவனிடம் மன்னிப்பு கேட்டாள், அதான் கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கக்கூடியது. அதை ஃபஸ்ட் எழுதணும். ஓகே, ஷீ apologized to him. ஓகே, அப்பாலஜைஸ் வந்துட்டாலே பக்கத்தில் டூங்கிற வார்த்தை வந்துடணும். ஏன்னா யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறான்னு நம்ம சொல்கிறோம். அப்போ டூ அப்படிங்கிற வார்த்தையை போட்டு அதற்கடுத்து இருக்கிற அந்த பர்டிகுலர் நவுனை போடணும். யாருக்கிட்ட கேட்குறாங்களோ அந்த நபரை இங்கே போடணும். ஷி apologized to him, உடனே அந்த வித்தவுட் அவள் தன் தவறை ஒப்புக்கொள்ளாமல், தன்னுடைய தவறு, வித்தவுட் admitting her fault. பாருங்க, she apologized to him without admitting her fault. அவள் கடைசி வரைக்கும் தன்னோட தப்பை ஒத்துக்காமையே அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா. நம்ம சில சமயங்களில் சொல்லுவோம், அது இப்படி தான் சொல்லணும். ஓகே, she apologized to him without admitting her fault. அவளுடைய தவறுகளை. ஓகே, நாங்கள் கூட்டத்தில் நிற்காமல் கச்சேரி ரசித்தோம். எப்படி? கூட்டத்தில் நிற்காம. எழுதலாமா? வாங்க. நாங்கள் கச்சேரியை ரசித்தோம். we enjoyed. ஓகே, ரசித்தலுக்கு என்ஜாய் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும். we enjoyed the concert without எப்படி இல்லையாமா? நிற்காம. எங்க? கூட்டத்தில். without standing in the crowd. அவ்வளோதான். பாருங்க, we enjoyed the concert without standing in the crowd. சிம்பிள். ஒரு காரை எவ்வாறு சரி செய்வது என்று தெரியாமல் அவர் இன்ஜினை சரி செய்தார். ஒரு காரை எப்படி சரி செய்யறதுனே தெரியாம அவர் என்ன பண்ணாராமா? என்ஜினை சரி செய்தார். இங்கிருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்டென்ஸ் எழுதலாம். வாங்க. he fixed. இந்த வார்த்தை திரும்ப சொல்கிறோம், ஆனாலும் பாதி பேர் மறந்து போயிடுறீங்க. திடீர்னு கேட்ட வச்சுக்கோங்க, மறந்து போயிடும். ரிப்பேர் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவீங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது வார்த்தை சொல்லுவீங்க. ஃபிக்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, he fixed the engine. ஓகே, he fixed the engine, உடனே வித்தவுட். ஓகே, வித்தவுட் காரை எவ்வாறு சரி செய்வது என்று தெரியாமல். ஓகே, வித்தவுட் நோயிங் காரை எவ்வாறு சரி செய்வது என்று. எப்படி சரி செய்வது? இங்கே பாருங்க. அப்போ இந்த எப்படி அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஹவுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். எவ்வாறு அப்படின்னா எப்படிங்கிற அர்த்தம். ஓகே, வித்தவுட் நோயிங் ஹவு டு ஃபிக்ஸ் அ கார். ஓகே, ஹவு டு ரிப்பேர் அ கார் எப்படி சொன்னாலும் கரெக்டு தான். வாங்க. he fixed the engine without knowing how to fix a car. இதை நீங்கள் அப்படியே மாற்றிக்கணும். அந்த வேலையை எப்படி செய்கிறதுனே தெரியாமல் அவன் செஞ்சான். அவன் செஞ்சு முடித்தான். இந்த மாதிரிலாம் நிறைய இடங்கள் நம்ம சொல்லுவோம். இந்த பர்டிகுலர் பேட்டர்னை வச்சுக்கிட்டு அந்த பர்டிகுலர் வேர்பை மட்டும் மாற்றின வேலை முடிஞ்சுது. ஓகே, he completed this task without knowing how to do it. he completed this problem without knowing how to do it. மாற்றிக்கலாம், உங்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கலாம்.
புரியுதுங்களா? ரைட். குழந்தை அழாமல் தூங்கியது. ரொம்ப சிம்பிள். குழந்தை அழாமல் தூங்கியது. குழந்தை தூங்கியது. ஓகே. The child fell asleep. ஓகே. The child fell asleep. நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா நார்மலாகவே the child slept அப்படின்னு சொல்லுவீங்க. அதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். ஓகே. The child fell asleep எப்படியாமா? அழாமல், without crying. அவ்வளோதான். The child fell asleep without crying. The child fell asleep without crying. முயற்சி செய்யாமல் உங்கள் இலக்குகளை அடைய முடியாது. எப்படி? உங்கள் இலக்குகளை அடைய முடியாது முயற்சி செய்யாமல். எழுதலாமா? உங்கள் இலக்குகளை அடைய முடியாது. யூ என்ன வேர்ப் வரணும் இங்கே? முடியாதுன்னு இருக்கா? அப்போ காண்ட். யூ காண்ட் அச்சீவ் யோர் கோல்ஸ் வித்தவுட், முயற்சி செய்யாமல், வித்தவுட் புட்டிங் in the effort. ஓகே. வித்தவுட் ட்ரையிங் சொன்னாலும் கரெக்டு தான், வித்தவுட் புட்டிங் இந்த எஃபர்ட் சொன்னாலும் கரெக்டு தான். எஃபர்ட்டும் இல்லாமல்லாம் சக்ஸஸ் ஆக முடியாது, உங்களோட டெஸ்டினேஷனை அடைய முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதற்கு நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். யூ காண்ட் அச்சீவ் யுவர் கோல்ஸ் வித்தவுட் புட்டிங் இன் த எஃபர்ட். யூ காண்ட் அச்சீவ் யுவர் கோல்ஸ் வித்தவுட் புட்டிங் இன் த எஃபர்ட், வித்தவுட் ட்ரையிங். எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஈஸியாக இருக்குங்களா? அப்போ வித்தவுட் அப்படிங்கிற வார்த்தையை இதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது ஜெரண்டை எப்படி போட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பக்காவாக பேசுங்க. ஒவ்வொரு நாட்களும் என்ன பண்ணிக்கணும்னா புதுசாக ஏதாவது ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை உங்களோட வாக்கியத்துக்குள்ளே இணைச்சிக்கிட்டே வரணும். அப்போ தான் உங்களால் மேக்ஸிமம் எல்லா மாதிரியான சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேச முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். இதோட ஹோம்ஒர்க் இப்போ ப்ளே ஆகும், அதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் நானும் போட்டிருப்பேன், உங்களோட ஆன்சர் கரெக்டாக மேப் ஆகுதான்னு அந்த ஆன்சர் கூட செக் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.